பொறுமையும் நிதானமும் நிலைத்தன்மையும் தன்னை நம்பினவங்களை கைவிடாத ஒரு அமைப்பும் பொருளாதார அறிவும் உழைப்பை மட்டுமே பெரிய அளவில் அதாவது கடினமான உழைப்புக்கு சொந்தக்காரங்க அழகு கலை ரசனை குடும்ப பாசம் மன உறுதி அமைதி சாந்தம் இது எல்லாத்தையும் பலமாக கொண்ட ரிஷபராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். ஸோ இந்த வீடியோ பதிவை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பதிவுன்னு சொல்லலாம். மற்ற கிரகங்களை விட அதிகமான வருஷத்தில் நமக்கு பலன் தரக்கூடியவர் யாரு? சனி பகவான். ஸோ இந்த சனி பயிற்சி காலம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, குறிப்பாக ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கான பலன்களை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இப்போ சனி பகவான்னா யாருங்க? முதல்ல நம்ம அடிப்படை விஷயத்த புரிஞ்சுக்கணும். சனி பகவான் அப்படின்னாவே நமக்கு பகை கிரகம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஓகேவா? சனி பகவான் அப்படிங்கிறவர் தண்டனை கொடுக்குற கிரகம் கிடையாது, நியாயத்தை செய்யக்கூடியவர். அவர் உங்கள் வாழ்க்கையில் நடக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு கணக்கு வச்சிருப்பார். அந்த கணக்கு தகுந்த மாதிரி நம்ம நல்லது செஞ்சோனாக்க நல்ல பலன் தருவார், தப்பு செஞ்சா தண்டனை கொடுக்க மாட்டார், நம்மளை திருந்த வைப்பார். ஓகேவா? ஸோ அப்போ சனி பகவான்னா யாருங்க? என்னன்னு பார்த்தோம்னாக்க நம்மளுடைய வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு டீச்சர். இப்போ நம்ம ஆரம்ப பள்ளி படிக்கிறப்போ அங்கே சொல்லி கொடுத்த அ இ இ ஓகேங்களா, அப்போ சொல்லி கொடுத்த கணக்குகள் எல்லாமே இப்போ வரைக்குமே நமக்கு ஞாபகம் இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒரு கேட்டு பாருங்களேன், அவங்களுக்கு ஆரம்ப பள்ளி சொல்லி கொடுத்த டீச்சர்ஸாக இருக்கட்டும் வாத்தியார் இருக்கட்டும் ஞாபகம் இருக்கும். அவங்க சொல்லி கொடுத்த ஒவ்வொரு விஷயங்கள் இப்போவும் பசுமை மாறாத நினைவுகளாக இருக்கும். அது போலதான் நமக்கு வாழ்க்கையில எவ்வளோ சுகங்கள் வந்தாலும் அதை விட கஷ்டங்கள் மட்டும் நமக்கு ஆணித்தனமா மறக்காம நிற்கும். ஸோ அந்த கஷ்டத்தை கேட்டு பாருங்களேன். ஆமா, நீங்க அந்த கஷ்டத்துல எப்படி வெளியே வந்தீங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா நம்ம கதையா சொல்ல ஆரம்பிச்சிடும். அவ்வளோ கஷ்டப்பட்டேன் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு. அந்த சுகத்தை நம்ம அனுபவிச்சு சொல்ல முடியுமா? அந்த அளவுக்கு சொல்ல மாட்டோம். ஏன்னா கஷ்டம் அப்படிங்கிறது நமக்கு அந்த அளவுக்கு வலியை கொடுத்துட்டு போயிடும், மறக்க முடியாத வலியை கொடுத்துட்டு போயிடும். ஸோ அப்படிதான். ஸோ அந்த மறக்க முடியாத வலியை தாண்டி இந்த வாழ்க்கையில ஒரு தப்பு நடந்துச்சு அப்படின்னா அந்த சனி பகவான் உங்களுடைய இடத்துக்கு வரப்போ உங்களுக்கு அவர் பலன் தரக்கூடிய நேரத்துல நல்லது கெட்டதை புரிய வச்சிருவார். நீங்க முதல்ல யாரு, உங்களுடைய குணாதிசயம் என்ன, உங்களால என்ன முடியும், உங்களை சுத்தி இருக்கிறது இத்தனை நாளா நீங்க நம்பினது எல்லாம் உண்மையா பொய்யா அப்படி எல்லா விஷயமும் தெரிஞ்சு போயிடும். சொல்லப்போனா தனியா நிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். அதுதான் உண்மையும் கூட. இந்த கலியுகத்துல யாருக்குங்க தனியா நிக்கிறாங்க? கூட பிறந்தவங்களே அடிச்சுக்கிறாங்க, பெத்தவங்களே கொல்லக்கூடிய காலமா இருக்கு. ஒரு பதிவு பார்த்தேன், பெத்த அப்பாவை கல்லு தூக்கி போட்டு கொள்றாங்க. அந்த அளவுக்கு கொடூரமான மனநிலைக்கு வந்துட்டாங்க. ஸோ அப்படி தப்பு பண்றாங்க அப்படின்னாக்க கண்டிப்பா அவங்களுக்கு அது தண்டனை உண்டு. அதுவும் இப்போ சனி பயிற்சி காலத்துல பாத்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி குணாதிசயங்கள் கொண்டவங்களாக இருந்தா சனி பகவான் வச்சு செஞ்சிருவார். ஸோ ஆனா சனி பகவானை பார்த்து பயப்பட வேண்டியவங்க யாராக? தப்பு பண்றவங்க தான் பயப்படணும், சோம்பேறிகள் தான் பயப்படணும். ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உண்மையை விரும்பக்கூடியவர், கடினமான உழைப்பை விரும்பக்கூடியவர். யார் ஒருத்தங்க தன்னுடைய இலக்கை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, மற்றவங்களை ஏமாத்தாம இருக்காங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பலன் அப்படிங்கிறது கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஆனா ஜோதிடத்தை பத்தி சரியான விழிப்புணர்வு இல்லாத பாமர மக்கள் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, சனி பகவான் அப்படின்னாவே கெட்டது செய்வாரு, குரு பகவான் அப்படின்னாவே நல்லது செய்வாரு அப்படின்ற ஒரு நோக்கம் இருக்கு. குரு பகவான் மங்களக்காரகன் தான், ஆனா குரு பகவான் உட்கார்ந்த இடத்துக்கு எடுத்துருவார். இப்போ உங்களுக்கு லக்னத்துல குரு இருக்காரு அப்படின்னாக்க உங்களுக்கு பாதிப்பு உண்டு. ஆனா சனி பகவானுக்கு பார்வைக்கு தான் பலன் உண்டு. ஸோ அது போலதான் குரு பார்த்தால் கோடி நன்மை, சனி பார்த்தால் குஜி கெடுதல்னு சொல்லுவாங்க. ஆனா சனி பகவானுடைய பார்வை எப்படி தெரியுமா? உன்னை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. நீ நல்லது பண்றியா, நான் அமைதியா இருக்கேன். நீ நல்லது செய்யறியா, அதுக்கு உண்டான பலனை டபுள் மடங்கை கூட நீ எடுத்துக்கோ. ஆனா தப்பு பண்ணிட்டியா, அதுக்கான தண்டனை அதுக்கு தகுந்தாற் போல நான் கொடுத்துருவேன் அப்படின்றது தான் சனி பகவான். ஸோ இப்படிப்பட்ட இந்த சனி பகவான் இந்த சனி பயிற்சி காலத்துல ரிஷபத்திற்கு எப்படி பலன் தர போறார்? இதனால வரைக்கும் பயங்கரமான கஷ்டப்பட்டுட்டோம், படாத அவமானம் இல்லை, அசிங்கம் இல்லை, சூசைட் பண்ண நிலைமை கூட ரிஷபராசி போயிருப்பீங்க. அந்த கட்டத்துக்கு யாராவது போயிருந்தீங்கன்னாக்க கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க, உங்களுக்கு சிறப்பா ஒரு பரிகார பலன் போட்டுடுவோம். ஏன்னா உங்களுடைய மனநிலை அந்த அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கு, அதுல இருந்து நீங்க வெளியே வந்தே ஆகணும். சரிங்களா? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ சனி பகவான்னா யாரு? நம்ம லைஃப் என்ன பண்ணும், ஏது பண்ணும், லைஃப் எப்படி நீங்க கொண்டு போகணும், லைஃப்ல இந்த பிரச்சனை எப்படி நீங்க மாத்திக்கணும், தடுமாறாம எப்படி இருக்கணுங்கிறத கத்துக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்னு சொல்லியாச்சு. இப்ப ரிஷப ராசிக்காரலாம் யாருங்க? அமைதியானவங்க, பிடிவாதம் இருக்கும், குடும்பத்தை காப்பாத்துங்கிற மனசு இருக்கு, ஆனா வெளியில காட்டிக்க மாட்டீங்க. உள்ள ரொம்ப உணர்ச்சி இருக்கு.
ஆனா ஒரு பெரிய மைனஸ் என்னன்னா, அதிக நம்பிக்கை. யாரை நம்புறதுன்றதுல ஒரு தெளிவு கிடையாது. அதனாலவே அதிகமான காயப்படுறதுல ரிஷபராசி முதன்மையா இருக்கீங்க. இப்படி ரணரணமான மனவலியை வந்து அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ இது வரைக்கும் உங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? நேர்மையா சொல்லுங்க. நீங்க வந்து பல பேரை நம்பி ஏமாந்துருக்கீங்களா? உங்க நல்ல மனசு காரணமாக பிரச்சனை 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 வந்திருக்கும். உழைப்புக்கு சரியான ரிசல்ட் கிடைச்சிருக்காது. குடும்பத்திலேயே உங்களை வந்து யாருமே புரிஞ்சிக்கல. இதெல்லாம் ரிஷப ராசிகளுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. ஏன்னா ரிஷப ராசி உங்க நண்பர்கள்லாம் வந்து கூட இருக்காங்க. எப்படின்னா எனக்கு மட்டும் தான் பிரச்சனை நடக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பொதுவாகவே ரிஷப ராசிகளுக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்குதுங்கிறத அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். சரிங்களா? நீங்க நல்லவங்க. ஆனா உலகம் அதை வந்து பயன்படுத்திக்கிறது. இப்ப சனி பயிற்சி நடக்குது. இப்ப இந்த சனி உங்க ராசிக்கு லாபஸ்தானத்துல இருக்காரு. அதாவது 11வது வீட்டுல. இதுக்கு அர்த்தம் என்ன? லாபம் வரும், வாய்ப்பு வரும், முன்னேற்றம் வரும். ஆனா ஒரு ட்விஸ்ட் இருக்கு. சனி வந்து உங்களை பார்க்குறாரு. அதனால எல்லாத்தையும் கட்டுப்பாட்டில் வைக்கிறார். அவசரம் முடிவு எடுத்தீங்கன்னாக்க உடனே பாடம் கற்றுக் கொடுத்துருவார். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஜோதி ரீதியா முதுமை கிரகம்னு சொல்லுவோம். வயசானவங்க எப்படிங்க மெதுவாக தான் நடப்பாங்க. ஆனால் ரிஷபம் என்ன பண்ணும்? வேகமாக ஓடக்கூடிய ஆள். அவசரமா ஒரு விஷயத்த நீ செஞ்ச அப்படின்னா லாக் பண்ணிடுவார். புரியுதுங்களா? அதே போல லாபம் அப்படின்னா என்னங்க? நம்ம என்ன நினைக்கிறோம்? லாபம் அப்படின்னாக்கா பணம்னு வந்துடும். ஆனா சனி சொல்றார், லாபங்கிறது பணம் மட்டும் இல்லை தம்பி. புத்தி, அனுபவம், நல்ல முடிவெடுக்கூடிய திறன், சரியான வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்றேன். இதெல்லாம் தான் உண்மையான லாபம்னு சனி பகவான் சொல்றார். இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய பெரிய எச்சரிக்கை என்ன தெரியுமா? இந்த காலகட்டத்துல யாராவது ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா அதை நம்பக்கூடாது. யாராவது ஒரு விஷயத்த சொல்லி இதுல பணத்தை போட்டாக்கா பணம் வந்து பல மடங்கு பெருகுன்னு சொன்னா நம்பக்கூடாது. குறிப்பா பண விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஷேர் மார்க்கெட்டுக்கு ஜம்ப் ஆகாதீங்க. ஷார்ட்கட்ல வழி தேடாதீங்க. ஏன்னா சனியை பொறுத்த வரைக்கும் ஸ்லோவா ஸ்ட்ராங்கா தருவார். உன் உழைப்பை நம்பி ஒரு அடியா கூட எடுத்து வை. அது ஒன்று வந்து பல படிக்கு உண்டான பலனா கொடுத்துட்டு போயிடும். அதே போல உறவுகள் உண்மை. இந்த வீடியோவில் நான் ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்கிறேன். உங்களோட பிரச்சனை வெளியுலகல்ல, உங்களை சுற்றி தான் இருக்கு. ஒரு சந்தோஷம் வந்து சிலருக்கு பிடிக்காது. உங்களுடைய வளர்ச்சி சிலருக்கு வேதனை கொடுக்குது. அதனால தான் எல்லாரையும் முழுசா நம்பாதீங்கன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த சனி பயிற்சி காலத்துல ரிஷபத்துல கூடிய ஒரு நட்சத்திரத்துக்கு உண்டான பலன்களை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இப்போ முதல்ல இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம். ஆத்மகாரகனான சூரியனுடைய நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருந்தாலும் 1ஆம் பாதம் அப்படிங்கிறது மேஷத்துக்கு போயிடுது. அதே போல 2, 3, 4 அப்படிங்கிறது வந்து ரிஷபத்துக்கு வந்துடுது. ஓகேங்களா? மேஷத்துல பிறந்தவங்களுக்கு செவ்வாய் ராசிநாதனா வராரு. ரிஷபத்துல பிறந்தவங்களுக்கு சுக்கிரன் ராசிநாதனா வராரு. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு அதிபதியான சூரியனுக்கு சனி யாருங்க? பகைவர் தான். ஓகேங்களா? இருந்தாலும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு தகுந்த மாதிரி பலன் தந்துட்டு போயிடுவார். பயப்பட வேண்டாம். கார்த்திகை 1ஆம் பாதத்துல இருக்கிறவங்களுக்கு சனி பகவானும் வரியஸ்தானத்திலும் 2, 3, 4ஆம் பாதத்துல இருக்கிறவங்களுக்கு லாபஸ்தானத்திலும் சஞ்சரிக்கிறார். இதனால 1ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு சனி பகவான் செலவையும் அலைச்சலையும் சின்ன சின்ன உடல்நல குறைவையும் கொடுப்பார். ஆனா 2, 3, 4 இந்த ரிஷபராசியில பிறந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு லாபத்தையும் யோகத்தையும் கொடுக்க போறாரு. ஓகேங்களா? இந்த காலகட்டத்தில் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள், உங்களுடைய சுயஜாதத்துல கிரகங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை, தசா புத்திக்கு ஏற்ப இந்த மாதிரி பலன்கள்ல ஒரு சில மாற்றங்கள் வரும். ஆனா பொதுப்படியா கேட்டீங்க அப்படின்னாக்கா ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி யோகம் தான். அதே போல பலன்கள்ல மாற்றம் அப்படிங்கிறது சனி பகவான் 2026 மார்ச் 13 டு ஏப்ரல் 11 இது வரைக்கும் அஸ்தமனம். ஜூலை 15 நவம்பர் 30 வரைக்கும் வக்ரம். மார்ச் 25 ஏப்ரல் 24 2027ங்க இது வரைக்கும் அஸ்தமனம். அதே போல ஜூலை 28 அதுல இருந்து டிசம்பர் 13 வரைக்கும் வக்ரம். ஸோ இப்படி போறதுனால கார்த்திகை 1ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு விரியச்சனியுடைய சங்கடமான பலன்கள் விலகும். வியாபாரம் தொழில முன்னேற்றம் அடைவீங்க. வருமானம் அதிகமாகும். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். 2, 3, 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் லாப சனியால ஏற்படக்கூடிய பலன்கள்ல சின்ன சின்ன தடை மட்டும் வரும். முயற்சிக்கேற்ற ஆதாயமும் சுய ஜாதகத்துல தசாபுத்தி சாதகமா இருந்துச்சுனாக்கா யோகமான பலன்களும் அதிகமா கிடைக்கும். அதே போல இந்த சனி பயிற்சி காலத்துல ராகுடைய சஞ்சாரம் கார்த்திகை 1ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு நவம்பர் 13 வரைக்கும் ராகு வந்து லாபஸ்தானத்திலையும் கேது வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலையும் சஞ்சரிக்கிறாங்க. அதே போல நவம்பர் 13 ராகு வந்து ஜீவனஸ்தானத்திலையும் கேது வந்து சுகஸ்தானத்திலையும் சஞ்சரிக்க போறாங்க. அதே போல நவம்பர் 13 2026 வரைக்கும் யோக பலன்கள் அதிகமா கிடைக்கும். வரியசையால ஏற்படக்கூடிய பாதிப்புகள்ல இருந்து உங்களுக்கு பாதுகாப்பும் கிடைக்கும். பொருளாதார நிலையில உயர்வு வரும்.
2, 3, 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு நவம்பர் 13 வரைக்கும் ராகு வந்து ஜீவனஸ்தானத்திலையும் கேது வந்து சுகஸ்தானத்திலையும் சஞ்சரிக்கிறதுனால நவம்பர் 13 முதல் ராகு வந்து பாகிஸ்தானத்திலையும் கேது வந்து சகாயஸ்தானத்திலையும் சஞ்சரிக்கிறாங்க. இதனால இந்த சர்பகிரகங்கள் வந்து லாபத்தை கொடுக்க போறாங்க. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும். முன்னேற்றத்தை உண்டாக்குறாங்க. அதே போல குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மிதுனம், கடகம், சிம்மம், கன்னின்னு சொல்லிட்டு தன்னுடைய நிலையை வந்துட்டு இந்த வருடம் முழுக்க 2028 வரைக்கும் மாத்திக்கிட்டே இருப்பார். ஸோ இதுல வந்து 1ஆம் பாதத்தினருக்கு வந்து மிதுனத்துல சஞ்சரிக்கூடிய காலகட்டத்துல திருமணத்திற்காக நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும். அதே போல வேலைக்காக முயற்சி செய்றீங்க அப்படின்னாலையும் சரி, அதுவும் வந்து உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். சாதகமா கிடைக்கும். முயற்சியே செய்தாலும் சரி, அது வந்து பலன் கொடுத்துரும். புதிய தொழில், சமுதாயத்துல அந்தஸ்து, இந்த நிலையில வந்துட்டு மேம்பாடு. கடகத்திலையும் கண்ணிலையும் சஞ்சரிக்கூடிய காலகட்டத்துல குரு பகவான் உங்களுக்கு வரிய சனியுடைய பாதிப்புல இருந்து பாதுகாப்பு, உத்தியோகம் தொழில நிம்மதி ஏற்படுத்தும். சிம்மத்துல சஞ்சரிக்கூடிய காலகட்டத்துல செல்வாக்க அந்தஸ்தை உயர்த்தி கொடுப்பார். அதே போல 2, 3, 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு மிதுனத்துல சஞ்சரிக்கூடிய காலகட்டத்துல வருமானம் அதிகமாகும், குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். கடகத்திலையும் கண்ணிலையும் சஞ்சரிக்கூடிய காலகட்டத்துல திருமணம், குழந்தை பாக்கியம், வீடு வாசல், ஆடை ஆபரணம் எல்லாமே சேரும். அதேபோல சிம்மத்துல சஞ்சரிக்கூடிய காலகட்டத்துல வேலை, தொழில் இது போன்ற கனவுகள் நனவாகும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். அரசியல்வாதிலாம் செல்வாக்கு உயரும். இதோட பொதுவா சொன்னா நீங்க திட்டமிட்டு செயல்படக்கூடிய வேலைகள்ல எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். வியாபாரம், தொழில் லாபத்தை கொடுக்கும். கையில பணம் புழங்கும். பல்வேறு முயற்சிகள்ல கைகூடி வராத வேலைகள்லாம் இப்ப முடிவுக்கு வரும். இது வரைக்கும் உங்ககிட்ட இருந்த நெருக்கடி நீங்குது. ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்குவீங்க. குடும்பத்தில் நிம்மதி வரும். புதுசா வீடு, வண்டி, வாகனம் இது போன்ற கனவுகள் நனவாகும். வேலையிலுமே நீ எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். புதிய தொழில்ல சிறப்பா இருக்கும். உடல்நிலை சீராகும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு உயரும். அது தொழில் பண்றீங்க அப்படின்னாக்கா தொழில்காரகன் சனி இல்லையா, இதனால தொழில் தடைகள் விலகும். முடங்கி கிடந்த தொழில்கள்ல முன்னேற்றம் அடைவீங்க. அதே போல இண்டஸ்ட்ரீஸ், ஹார்ட்வேர்ஸ், ஸ்டேஷனரி, கம்ப்யூட்டர்ஸ், அலைபேசி, ஆடை ஆபரண விற்பனை எல்லாத்துலயும் முன்னேற்றம். சினிமா, சின்னத்திரை, யூடியூப், பங்கு வட்டத்துல இருக்கவங்களுக்குமே ஆதாயம் கூடும். அடுத்து உத்தியோகங்க, அதாவது பணியாட்களா இருக்கீங்களா, தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஒருத்தருக்கு இல்ல வேலை பாக்குறீங்க பாத்தீங்களா, உங்களை பொறுத்த வரைக்கும் என்னங்க, கௌரவத்துக்கு குறைச்சல் வருது அப்படின்னாக்கா அந்த இடத்துல இருக்கவே விரும்ப மாட்டீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் மீனத்துல சனி இருக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது யோகமான காலமா இருக்க போகுது. வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உடைய செல்வாக்கு உயரும். நிர்வாகத்துடைய ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இது வரைக்கும் இருந்து வந்த நெருக்கடி நீங்கும். மெமோ, வேலையில பிரச்சனை, பதவி உயர்வுல தடை, இப்படி இருந்த நிலையில மாற்றம் வருது. மேல் அதிகாரியுடைய ஆதரவு கிடைக்கும். அடுத்த பெண்களுக்கு படிப்பு, வேலை, திருமணம்னு சொல்லிட்டு உங்களுக்கு கனவு நனவாக போகுது. சுயதொழில் செய்றவங்களுக்கு நெருக்கடிகள் நீங்குது. ஆதாயம் கூடும். வேலை இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். கணவன் மனைவி கிடையாது வந்து இணக்கம் இருக்கும். குழந்தைக்காக ஏங்கிட்டு இருந்தவங்களுக்கு உடைய ஏக்கம் தீரும். உறவுகள் மத்தியில செல்வாக்கு உயரும். அதே போல கல்வி, படிப்புல இருந்த தடை விலகும். உயர்கல்வி, எதிர்காலம், உடைய எண்ணங்கள் எல்லாமே இப்போ வந்துட்டு உயர்வா இருக்கும். அதே போல டீச்சர்ஸ் சொல்லக்கூடிய ஆலோசனை உங்களுக்கு பயன் கொடுக்கும். பொதுத் தேர்வு, போட்டித் தேர்வுகள்ல எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். சிலருக்கு வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அடுத்த ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் ஆயுள்காரகன் சனியால உடல்நிலையில இருந்த பாதிப்பு விலகும். நீண்ட நாட்களாக உங்களை வாட்டி வதச்சிட்டு இருந்த நோய்கள் இப்ப மருத்துவ சிகிச்சையால குணமாகும். அதே போல ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். சுறுசுறுப்பா செயல்படவும் ஆரம்பிப்பீங்க. அதே போல குடும்பம், வியாபாரம், தொழில லாபம் அதிகரிக்கிறதோட உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உயர்வு கிடைக்கிறது போலவே குடும்பத்துல இருந்த நெருக்கடியும் நீங்க போகுது. புதுசா வீடு, வண்டி, வாகனம் இது போல கனவு நனவாகும். அந்தஸ்து, செல்வாக்கு உயரும். தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகமாகும். பிள்ளைகளுடைய மேற்படிப்பு, திருமண முயற்சி எல்லாமே வெற்றிகரமா மாறும். உறவுகள் மத்தியில செல்வாக்கும் உயரும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்க, அதிகாலையில சூரிய பகவான வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும். அடுத்து ரோகிணி நட்சத்திரம், நல்ல நேரம் வந்துருச்சுங்க, பயப்பட வேணாம். மனோகாரகன் சந்திரன், அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரனுடைய அம்சத்துல பிறந்திருக்கிற உங்களுக்கு இது வரைக்கும் ஜீவனஸ்தானத்துல சஞ்சரிச்சிருந்த இவரு வேலையில நெருக்கடி, வியாபாரத்துல லாபமற்ற நிலை, குடும்பத்துல போராட்டம், உடல்நல சங்கடம், வீண் அலைச்சல் எல்லாமே உங்களை வந்து பாடா படுத்திட்டு இருந்த சனி பகவான் இப்ப வந்து உங்களுக்கு லாபஸ்தானமான மீனராசியில சஞ்சரிக்கிறாரு இல்லையா, இதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, போராட்டம் எல்லாமே இருந்த இடம் தெரியாம போக போகுது. அரசு வழியில உங்களுக்கு ஏற்படுத்த சோதனை, நீங்க மேற்கொண்ட முயற்சிகள் இருந்த தடை எல்லாமே விலகுது. இனி வந்து அனைத்திலுமே லாபம், யோகம் இந்த மாதிரி நிலையை அடைய போறீங்க. புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும். மூடி வைத்திருந்த தொழில் கூடங்கள் மீண்டும் செயல்பட ஆரம்பிக்கும். சுய தொழில் செய்யறவங்களுக்கு ஆதாயம் கூடும். பணப்புழக்கம் அதிகமாகும். சேமிப்பு உயரும். அதே போல சனி பகவான் உங்க ராசியும் பூர்வ புண்ணியஸ்தானத்தையும் அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்கறதுனால எல்லாத்திலுமே நிதானமும் பொறுமையும் அவசியம். ஓகேங்களா. அதே போல சனி பகவான் இந்த 2028 வரைக்குமே ஓகேங்களா வக்ரம், இடமாற்றம் இதெல்லாம் அடையக்கூடிய நேரங்கள்ல அவருடைய பார்வைக்கான பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா இது நாள் வரைக்கும் உங்களுக்கு தந்த பாதக பலன்கள் எல்லாத்தையும் குறைச்சி வைக்கும். ஆரோக்கியம் சீராகும். பிள்ளைகள் கொடுத்தின கவலைகள் நீங்கும். சொத்து விவகாரம் சாதகமாகும். மறைமுக தொல்லைகள் விலகும். வியாபாரம், தொழில முன்னேற்றம் அடைவீங்க. வருமானம் அதிகமாகும். குடும்பத்திலையும் நிம்மதி உண்டாகும். அதே போல இந்த காலகட்டத்தில் ராகு கேதுவுடைய சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி இருக்கு?
அது உங்க ராசிக்கு ஜீவனஸ்தானமான கும்பத்திலையும் கேது வந்து சுகஸ்தானமான சிம்மத்திலையும் சஞ்சரிக்கிறாரு. இதில் கொஞ்சம் அலைச்சலும் உழைப்பும் கொஞ்சம் அதிகமாகும். ஓய்வு உறக்கம் இல்லாம வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அதே போல ஐடி ஃபீல்டு வேலைப்பளு கொஞ்சம் அதிகமா பார்ப்பீங்க. தாயுடைய உடல் ஆரோக்கியத்துல பாதிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே போல ராகு பாகிஸ்தான மகரத்திலையும் கேது வந்து சகாயஸ்தான கடகத்திலையும் இருக்கக்கூடிய நேரங்கள்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். செல்வம் செல்வாக்கு உயரும். மண்ணு தொட்டாலும் அது பொண்ணா மாறும். எடுத்த வேலை எல்லாமே லாபத்தை கொடுத்துரும். பொருளாதார நிலையில மாற்றம். நீங்களே நம்முடைய அளவுக்கு உங்க வாழ்க்கையில வளம் உண்டாகும். நீண்ட கனவு நனவாகும். அதே போல குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மிதுனம் கடகம் சிம்மன்னு சொல்லிட்டு மாறி மாறி கன்னி வரைக்கும் சஞ்சரிக்கூடிய 2028 வரைக்கும் மிதுனத்தை சஞ்சரிக்கூடிய காலத்துல வருமானம் அதிகமாகும். குடும்பத்தில் நிம்மதி வரும். உடல்நிலை இந்த சங்கடம் விலகும். வீண் வம்பு வழக்கு பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். கடகத்துல கண்ணியில போகக்கூடிய நேரத்துல திருமணம் குழந்தை பாக்கியம் வீடு ஆடை ஆபரணம் இது போன்ற கனவு நனவாகும். சிம்மத்துல சஞ்சரிக்கூடிய காலங்கள்ல வேலை வாய்ப்பு வேலை எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி வரும். புதிய வேலை தொழில் ஆதாயம் எல்லாமே சாதகமான பலன் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். அதே போல பொதுவாக சொல்லணும்னாக்க மீன சனியால உங்க வாழ்க்கை வளமா மாறும். பொருளாதார நிலை மேம்பாடு சேமிப்பு உயரும். புதிய சொத்து சேரும். ஆரோக்கியம் சீராகுது. எதிர்ப்பு விலகுது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். வேலை இந்த நெருக்கடி நீங்குது. கடன் அடைப்படும். வியாபாரத்தில் லாபம் உண்டாகும். அரசியல்வாதிக்கு செல்வாக்கு உயரும். மனசில் நிம்மதி வரும். கையில பணம் புழங்கும். தொழில் பண்றீங்களா? உங்களுடைய ராசிக்கு பாகிஸ்தானமாகிய ஜீவனாதிபதியுமாகிய சனி பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கூடிய இந்த நேரம் யோகமான காலம். செய்யக்கூடிய தொழிலாளர் லாபத்தை நோக்கி பயணம் பண்ணுவீங்க. புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியாக மாறும். அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். சலுகை கிடைக்கும். வாகன உற்பத்தி ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆட்வர்ட்ஸ் ஸ்டேஷனரி அழகு சாதனம் நவீன சாதனம் சொல்லிட்டு எல்லாமே கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக் ஸ்டேஷனரி சினிமா சின்னத்திரை பங்கு வர்த்தகம் ஆடை ஆபரணம் சொல்லிட்டு எல்லா விதங்களுமே லாபம். விவசாயத்திலுமே எதிர்பார்த்த லாபத்தை அடைவீங்க. ஆதாயத்தை அடைவீங்க. பணியர்களுக்கு உத்தியோகத்தில் ஏற்படுத்த நெருக்கடி நீங்கும். மெமோ சஸ்பெண்ட் இந்த மாதிரி தொல்லைகள்ல இருந்தவங்களுக்கு வேலையில எதிர்பார்த்த இடமாற்றம் சரியான நேரத்தில் வேலை பார்த்தீங்கன்னாக்க வேலையில இருந்த நெருக்கடி நீங்கும். எதிர்பார்த்த சலுகை கௌரவம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வந்து வேற ஒரு நல்ல நிறுவனத்துல இடம் மாறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே போல பெண்களை பொறுத்த வரைக்கும் மனசுல இருந்த குழப்பம் விலகுது. உடல்நிலை சீராகுது. வேலைக்காக நீ மேற்கொண்ட முயற்சி வெற்றியாக மாறும். வேலை இருக்கீங்களா? இழுபறியாக இருந்த பதவி உயர்வு இடமாற்றம் இப்ப கிடைக்கும். அதே போல திருமணமாகட்டும் குழந்தை பாக்கியமாகட்டும் உங்களுடைய கனவு நனவாகும். சுயதொழில் செய்றவங்களுக்குலாம் நெருக்கடி நீங்குது. கையில பணம் பொருளும் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்தீங்கன்னாக்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். அதே போல கணவர் விட்டு பிரிஞ்சிருந்தவங்களுக்கு இப்ப மீண்டும் சேரக்கூடிய நிலை உண்டாகுது. பொன் பொருள் வீடு மனை வண்டி வாகனம் எல்லாத்தையும் வாங்கி உயர்வை நோக்கி பயணம் பண்ணுவீங்க. உறவுகள் மத்தியில செல்வாக்கும் உயரும். அதே போல கல்வி படிப்புல வந்து அக்கறை அதிகமாகுது. பொது தேர்வு போட்டு தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். விரும்பிய கல்லூரிகள்ல விருப்பப்பட்ட பாடப்பிரிவுல இடம் கிடைக்கும். சில வந்து உயர்கல்விக்காக வெளிமாநிலம் வெளிநாடு போக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது ஆரோக்கியம். ஆயுள் கரகன் ராசியையும் அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்கறதுனால உடல்நிலை சின்ன சின்ன பாதிப்புகள் தோன்றி மறையும். அதே மாதிரி தொற்று நோய் பரம்பரை நோய் அஜீரண கோளாறு அல்சர் இது மாதிரி சங்கடங்கள்லாம் வரும். ஆனா மருத்துவத்துக்கு கட்டுப்படும். மருத்துவமனைக்கு போறது மருத்துவ செலவுலாம் வந்து இப்ப கொஞ்சம் கம்மியாகும். அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல நெருக்கடி நீங்குது. தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல புரிதல் செயல்படும். உறவுக்காரங்கிட்ட உங்களுக்கு இருந்த பிரச்சனை கடன் தொல்லை எல்லாமே விலக போகுது. பெரியவங்களுடைய ஆதரவு கிடைக்கும். புதிய சொத்து சேரும். ஒரு சிலர் சொந்த வீட்டுல குடியேறுவீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் ராஜராஜேஸ்வரியை அனுதினமும் வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளமும் நலமும் அதிகமா வரும். அடுத்து மிருகசீரிட நட்சத்திரம் உழைப்பால உயர்வை தரக்கூடிய நேரம் இது. தைரிய வீரியக்காரங்களான செவ்வாயுடைய நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருந்தாலும் 1-2 பாதமான ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு சுக்கிரன் ராசிநாதர். அதே 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் மிதுனத்துக்கு போயிடும். உங்களுக்கு வந்து புதன் ராசிநாதனா வருவார். உங்களுடைய நட்சத்திரத்துக்கு அதிபதி வந்து செவ்வாய். சனிக்கு வந்து பகைவராக இருந்தாலும் அவர் சஞ்சரிக்கூடிய இடத்துக்கு தகுந்த மாதிரி பலன் தருவாரா? இப்போ மிருகசீரிடம் 1-2 உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் சனி பகவான் லாபத்தையும் யோகத்தையும் முன்னெடுத்தையும் உண்டாக்க போறார். அதே போல தொழில் உத்தியோகம் இதுல இருந்த போராட்ட நெருக்கடியெல்லாம் மறைய போகுது. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சுயஜாதகத்துல கொஞ்சம் பார்த்துக்கணும். அமர்ந்த கிரகங்கள் தசாபுக்தி அதுக்குண்டான பலன்கள்ல ஒரு சில மாற்றம் வரும். சரிங்களா? இப்போ வந்து சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 2028 வரைக்கும் அவருடைய பார்வையினால உங்களுக்கு இருந்த பாதிப்பு விலகுது. மறைமுக தொல்லை நீங்குது. செல்வாக்கு அந்தஸ்து உயரப்போகுது. வியாபாரம் தொழிலும் முன்னேற்றம் பணவரவு அதிகமாக குடும்பத்தில் நிம்மதி வரும். இந்த நேரத்துல ராகுகேதுடைய சஞ்சாரம் உங்களுக்கு இப்போ வந்து சகாயஸ்தானத்துல சஞ்சரிக்கூடிய அமைப்புல ராகுகேது வந்து யோகமான பலன்களை கொடுப்பாங்க. பணவரவு அதிகப்படுத்துவாங்க. தைரியத்தை தன்னம்பிக்கை ஏற்படுத்துவாங்க. எடுத்த வேலை எல்லாமே வெற்றியாக மாறும். நினைச்ச காரியங்கள் நடக்கும். எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும். அதே போல இந்த காலகட்டத்துல குருடைய சஞ்சாரம் எப்படி இருக்குனாக்க மிதுனத்துல கடகத்துல சிம்மத்துல கன்னியிலின்னு சொல்லிட்டு இவர் மாறி மாறி இந்த 2028 வரைக்கும் மாற்றம் ஆகுவாரு. அந்த காலகட்டத்துல வருமானம் அதிகமாகும். குடும்பத்தில் நிம்மதி வரும். கடன் அடைபடும். உடல் நலம் சீராகும். மறைமுக தொல்லைகள் விலகும். அதே போல கடகம் கண்ணியில சஞ்சரிக்கூடிய காலங்கள்ல திருமணம் குழந்தை பாக்கியம் வேலை தொழில் வீடு தொழில் இது போல எல்லா எண்ணமும் பூர்த்தியாகும். சிம்மத்துல சஞ்சரிக்கூடிய காலகட்டத்துல செல்வாக்கையும் அந்தஸ்தையும் உயர்த்தி கொடுப்பாரு. உத்தியோகம் தொழில முன்னெடுத்து கொடுப்பாரு. அதே போல திருமண வயதுல கூடிய திருமணம் குழந்தை பாக்கியம் வேலை வீடு வாகனம் இந்த கனவு நனவாகிறதையும் தாண்டி வருமானத்தை அதிகரிச்சிருவாரு. குடும்பத்தில் நிம்மதி ஏற்படுத்திடுவாரு. ஓகேங்களா? இதோட சனி பகவானால இருந்தவங்களுக்கு நெருக்கடிகள் எல்லாமே
இப்ப இந்த குருவால பாதுகாக்கப்படும். உடல்நிலை சீராகும். குடும்பம், தொழில், உத்தியோகத்துல இருந்த பிரச்சனை இருந்த இடம் தெரியாமல் போகும். பொதுவா சொன்னாக்க வியாபாரம், தொழில இருந்த தடை விலகுது. எதிர்பார்த்த பணம் வரும். சேமிப்பு உயரும். இழுபறாக இருந்த வேலைகள் இப்போ முடிவுக்கு வரும். குடும்பத்தில் நிம்மதி வரும். அரசியல்வாதிகளுக்கு, பொது வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு செல்வாக்கு உயரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். வெளிநாட்டு முயற்சி சாதகமாகும். அதே போல தொழில ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். பணியாட்கள் ஒத்துழைப்பு கூடும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும். விவசாயம், ரியல் எஸ்டேட், பில்டர்ஸ், உணவகம், மருந்தகம், கெமிக்கல், பெட்ரோல், நிதி நிறுவனம், ஷேர் மார்க்கெட்டு இது போன்ற தொழில்கள்ல லாபம் வரும். அதே போல மருத்துவர்களா இருக்கீங்க, காவல்துறையில இருக்கீங்க, டீச்சரா இருக்கீங்க, கலைஞர்களா இருக்கீங்க, எழுத்தாளர்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா முன்னேற்றம் உண்டு. இதே ஒருத்தர் கீழ வேலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா, வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். வேலையில மதிப்பு மரியாதை அதிகமாகும். அரசு வேலைகளுக்கு கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கால ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தா திரும்ப வேலை கிடைக்கும். தகுதி இல்லாத இடத்துல அமர்ந்திருந்தவங்களுக்கு தகுதியான இடத்துல போஸ்டிங் கிடைக்கும். தற்காலிக வேலையில இருக்கவங்களுக்கு நிரந்தரமாகும். பெண்களை பொறுத்த வரைக்கும் சமுதாயத்துல மதிப்பு மரியாதை அதிகமாகும். திருமண வயதுல இருக்கவங்களுக்கு மாங்கல்யம் ஏறும். குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு இருந்த சங்கடம் விலகும். ஆல்ரெடி திருமணம் ஆனவங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே இணக்கம் வரும். குழந்தையாக இயங்கினவங்களுக்கு ஏக்கம் தீரும். அதே போல கல்வி, படிப்புல அக்கறை வரும். உயர்கல்வி கனவு நனவாகும். சிலருக்கு வந்து வெளிநாட்டுல போயிட்டு படிக்கக்கூடிய வாய்ப்பு வரும். அடுத்த ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக உங்களை சங்கடத்துல வச்சிருந்த நோய் மருத்துவ சிகிச்சையால குணமாகும். ஆரோக்கியத்துல முன்னேற்றம் உண்டு. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குழப்பங்கள் விலகுது. நெருக்கடி நீங்குது. கையில பணம் புழக்கம் வரும். சேமிப்பு உயரும். புதுசா வீடு, வண்டி, வாகனம் இது போன்ற கனவு நனவாகும். தம்பதிகளுக்கிடையே இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். என்னோட குடும்பம், என்னோட பிள்ளைகள் சொல்லிட்டு அது சம்பந்தப்பட்ட எதிர்காலத்துல உங்களுடைய எண்ணங்கள் செயல்படும். குடும்பத்திலுமே சுப நிகழ்ச்சி நடந்தேறும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்க, மருதமலை முருகப்பெருமான வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளமும் நலமும் உண்டாகும். ஆக மொத்தத்துல ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி 2.5 வருஷத்துக்கு மேன்மையை தான் கொடுக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. திரும்ப சொல்றேன், முக்கியமான குறிப்பு இதுதான். யாரையும் நம்ப வேணாம். சரிங்களா? இதோட உங்களுக்கான பரிகாரம், வாழ்க்கையை மாற்றக்கூடிய வழின்னு வச்சுக்கோங்க. பிள்ளையார் வழிபாடு. காலையில எழுந்த உடனே 5 முறை தோப்புக்காரணும். இது வந்து என்ன பண்ணும், நம்முடைய புத்தியை வந்து ஷார்ப்பாக்கும். டிசிஷன், அதாவது முடிவெடுக்கிறதுல ஒரு தெளிவை கொடுத்துரும். அதே போல மூச்சு பயிற்சி 5 முறை வந்து ஆழமா மூச்சு இழுத்து விடுங்க. டென்ஷன் குறையும். அதே போல சனிக்கிழமையில வழிபாடு, ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க. அங்க போயிட்டு எனக்கு புத்தி தைரியம் கொடுங்கன்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க. இது வந்து ஏமாறாம இருக்கிறதுக்கான சக்தி வந்து அனுமன் கொடுப்பார். அதே போல இந்த சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் உங்களை கெடுக்க மாட்டாரு, உங்களை உயர்த்து தான் வந்திருக்காரு. முதல்ல இது சரி பண்ணிக்கோங்க. உங்களோட மைண்ட் செட் சேஞ்ச் ஆகும். உங்களுடைய சர்க்கிள் வந்து சேஞ்ச் ஆகும். உங்க வாழ்க்கையை வந்து பார்த்தோன்னாக்கா சரியான பாதைக்கு பயணப்படும். இறுதியா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்றேங்க. இப்ப இருக்கக்கூடிய உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. சரிங்களா? உங்களுக்கான ஃபவுண்டேஷன், அதாவது அடித்தளத்தை வந்து சனி பகவான் அழகா போட்டு கொடுத்துட்டார். கொஞ்சம் பொறுமையா இருந்தா மட்டும் போதும். நீங்க வெற்றி பெற போறீங்க. வாழ்த்துக்கள். சனி பகவானால ரிஷபராசிகளுக்கு வாழ்க்கைங்கிறது வளமா தான் மாறப்போகுது. தைரியமா இருங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிக்கணுக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. குறிப்பா ரிஷபராசிகாரர்கள் யாராரா இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் இது ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இதனால வரைக்கும் எந்த மாதிரியான கஷ்டங்களை அனுபவிச்சீங்க, எந்தெந்த கஷ்டங்கள் தீரணும்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. குறிப்பா ரிஷப ராசிக்காரங்க நமக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனைன்னு நினைப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும். இதோட நீங்க ரிஷப ராசியில எந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க, உடைய பேர் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். நன்றிங்க.